நண்பர்களே வணக்கம். ஒரு குடிகாரன், a drunkard, he also teaches a lesson. அவன் கூட நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி சொல்லுகிறார். ஒரு குடிகாரன் டாஸ்மாக் கடைக்குள்ள போனான்னா அவன் கண்ணுக்கு அன்னைக்கு குடிக்கிறதுக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு மேல குடிச்சா தலை சுத்தி கீழே விழுந்துருவான்றது அவனுக்கு தெரியும். குவார்ட்டர் பாட்டில் மட்டும்தான் அவன் கை இறுக பற்றும். அதை சுத்தி நூத்துக்கணக்கான ஒயின் பாட்டில், விஸ்கி பாட்டில், பீர் பாட்டில் கவலையே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு வேண்டியது அந்த சின்ன பாட்டில் மட்டும்தான். எதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உதாரணத்தை சொல்றாருனாக்கா, இப்படித்தான் ஒருத்தன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. அவ்வளவையும் ஒரு மனுஷன் படிக்க முடியுமாங்க? இம்பாசிபிள். அப்ப எதை படிக்கிறது? தனக்கு தேவையான புத்தகங்களை மட்டும் படிக்க வேண்டும். தேவையில்லாத படிக்கவே கூடாது. டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எது தேவையான புத்தகம்? எது மனிதனது மனதை பண்பாடு அடைய செய்கிறதோ, அதாவது கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் மெய்ப்பொருள், மற்ற எல்லாமே நிலையற்றவைகள் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் வாசிக்கணுங்க. எந்த புத்தகம் ஒரு மனிதனை பண்பாளனாக மாற்றுகிறதோ அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். எந்த புத்தகம் ஒரு மனிதனது இயல்பை இன்னியல்பாக மாற்ற உதவி செய்கிறதோ அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். எந்த புத்தகம் மனிதனை இறைவனை உணரச் செய்வதற்கு உதவி செய்கிறதோ அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். மற்றதை வாசிக்க வேண்டாம். சுவாமி சித்பவானந்தர் வான் பண்றாருங்க. இங்க பாருங்க, நீங்க புத்தகங்களை வாசிக்கிறது உங்க வன்மையை பறை சாற்றுவதற்காக படிக்க கூடாது. இந்த புத்தகங்களை எல்லாம் வாசிச்சோம்னாக்கா போய் பட்டிமன்றத்துல அருமையா பேசி கைத்தட்டு வாங்கலாம், பணம் பண்ணலாம், உபன்யாசம் செஞ்சு பணம் பண்ணலாம், மைக்க பிடிச்சு நல்லா பேசி அவங்க கொடுக்கிற அந்த ரெமுனரேஷன், அந்த பணம், அதை வாங்குறதுக்காக எல்லாம் படிக்க கூடாது. அப்படி படிச்சா அந்த படிப்பை தாயுமானவர் சொல்றாரு, கொடிய பாழும் கல்லாமை எத்தனை என்றாரு. கொடிய கல்வின்றாருங்க. அதை கொடிய கல்வி சித்பவானந்த சாமியும் அதான் சொல்றாரு, இது கொடிய கல்வி, இதை படிக்காதீங்க. நீங்க எந்த புத்தகத்தை படித்தால் மனிதன் பண்பாடு அடைவானோ, இறைவனை உணர்வானோ, அந்த புத்தகங்களை மட்டும்தான் நாம் வாசிக்க வேண்டும். தேவையில்லாத புத்தகங்களை வாசிப்பதனாலோ இல்ல புத்தகங்களை வாசிச்சு நம்மளுடைய பாண்டித்தியத்தை பறைசாற்றுவதற்காக இருந்தாலோ அது கொடுங்கல்வி என்று சொல்லுகிறார்கள். வணக்கம்.